டெல்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் பத்ம விருதுகள் வழங்கும் விழாவில் பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்ட நடிகர் அஜித்குமார் குடியரசுத் தலைவரிடமிருந்து விருதை பெற்றார். விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன், விவரங்கள். டெல்லியில் நடைபெறக்கூடிய பத்ம விருது வழங்கும் விழாவில் தமிழினுடைய முன்னணி நடிகரான அஜித்குமாருக்கு தற்பொழுது பத்மபூஷன் விருதை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வழங்கியிருக்கின்றார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அந்த முக்கிய நபர்களுக்கு பல்வேறு துறைகளில், திரைத்துறை உள்ளிட்ட பல துறைகளில் முன்னணியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கான பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டிருந்தன. தமிழகத்தை பொறுத்தவரை பத்ம விருதுகளை 10க்கும் மேற்பட்டவர்களுக்கு அறிவித்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் பத்ம விருதை குடியரசுத் தலைவரிடம் தமிழினுடைய முன்னணி நடிகர், கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக தமிழ் திரையுலகினுடைய முன்னணி நடிகராக இருந்து 60க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருக்கக்கூடிய அஜித்குமார் தன்னுடைய திரையுலக பங்களிப்பிற்காக சமூக சேவைகள் உள்ளிட்ட பிரிவுகளில் அவருக்கான அந்த பத்ம விருது அறிவிக்கப்பட்டிருந்தது. டெல்லியில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டவர்களும் பங்கேற்றிருக்கின்றார்கள். பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றிருக்கின்றார். பல்வேறு முக்கிய தலைவர்களுக்கு முன்னிலையில் பத்ம விருதான 2025க்குரிய அந்த பத்மபூஷன் விருது ஒன்றை குடியரசுத் தலைவருடைய திருக்கரங்களிலிருந்து தற்பொழுது நடிகர் அஜித்குமார் பெற்றுக் கொண்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் ஏராளமானோர் தமிழகத்தை சார்ந்த பலரும் இந்த விருதுகளை பெற்றிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்டவர்கள். அஜித்தோடு சேர்ந்த அவருடைய மனைவி ஷாலினி உள்ளிட்ட குடும்பத்தார் அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கின்றார்கள். அதன்படி அஜித்குமாருக்கு பத்மஸ்ரீ விருது, பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று தமிழகத்தை சார்ந்த பலரும் இந்த பத்மஸ்ரீ, பத்மபூஷன் உள்ளிட்ட விருதுகளை பெற்றிருக்கின்றார்கள். தேசத்தின் மிக முக்கிய பங்காற்றிய நபர்களுக்கு இந்த பத்ம விருதுகள் வழங்கப்படுகின்றன. அதன்படி பத்மஸ்ரீ விருதும், அதற்கு மேலே பத்மபூஷன் விருதும், அதற்கு மேலே பத்ம விபூஷன் விருதும் வழங்கப்படுகின்றது. இந்த 3 பத்ம விருதுகளும் மிக முக்கியத்துவம் பெற்ற பல துறைகளில் சிறந்து விளங்கக்கூடியவர்களுக்கு வழங்கப்படும். அதன் அடிப்படையில் தற்பொழுது 13 பத்ம விருதுகள் தமிழகத்தை சார்ந்தவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த விருதில் ஒன்றான பத்ம விருதை தற்பொழுது அஜித்குமார் பெற்றிருக்கின்றார். குடியரசுத் தலைவர் அவருக்கான இந்த விருதினை வழங்கியிருக்கின்றார். இது மட்டுமல்லாமல் தமிழகத்தை சார்ந்த நாட்டுப்புற இசைக்கலைஞர்கள் உள்ளிட்டவர்களும் இந்த விருதுக்கு தேர்வு பெற்றிருக்கின்றார்கள். பல்வேறு துறைகளில் இலக்கியம் உள்ளிட்டவற்றில் பங்காற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு நாட்டின் இந்த உயரிய விருதுகளான பத்ம விருதுகள் வழங்கப்படுகின்றன. பத்மபூஷன் விருது அஜித்துக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழகத்தை சார்ந்த மேலும் 12 பேருக்கு பல்வேறு விருதுகளை, அந்த பத்மபூஷன், பத்மஸ்ரீ உள்ளிட்ட விருதுகளை எல்லாம் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வழங்கி வருகின்றார். அஜித்தை பொறுத்தவரை குடும்பத்தோடு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கின்றார். வழக்கமாக பெரிய அளவிலே அஜித் இது போன்ற விருது வழங்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதில்லை. ஆனால் இது தேசத்தில் மிகச்சிறந்த பங்காற்றியவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய விருது, அரசு சார்பில் வழங்கக்கூடிய விருது என்ற அடிப்படையில் அஜித்குமார் டெல்லி சென்று இந்த விருதை பெற்றிருக்கின்றார். அவர் விருது பெறக்கூடிய பொழுது அவருடைய குடும்ப உறுப்பினர்கள், நடிகை ஷாலினி உள்ளிட்டவர்களும் அந்த பகுதியில் இருந்த அவர்களும் அஜித்துக்கு வாழ்த்து தெரிவிக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கின்றோம். குடியரசுத் தலைவர் வழங்கியிருக்கக்கூடிய இந்த பத்ம விருதினை அஜித் பெற்றுக் கொண்டிருக்கின்றார். மேலும் தமிழகத்தை சார்ந்த 12 பேர் பல்வேறு துறைகளில், கலை, இலக்கியம், இசை உள்ளிட்ட பல துறைகளில் தங்களுடைய சிறந்த பங்களிப்புக்காக குடியரசுத் தலைவரிடமிருந்து பத்ம விருதுகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.